ஸ்டில் இந்த ஸ்வீட் 16 அவ்வளவுதான் தாண்டவே கூடாது எனக்குமே. நம்ம இந்த வயசுல அவளுக்கு வந்து 10th முடிக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லெவலுக்கும் படிக்கணும், அதுக்கப்புறம் மறுபடியும் படிக்கணும். அண்ட் அவளுக்குன்னு ஒரு ஆசை வச்சுருக்கா படிப்புல. அது வந்து அவளே சொன்னா அது நல்லா இருக்கும். அண்ட் நிறைய வாலண்டியரிங்கும் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவ பேசுறது அழகா இருக்கும். என்ன படிக்கணும்னு ஆசை நித்யா உங்களுக்கு? முதியோர்களை பார்த்துக்க கொள்ளக்கூடிய படிப்பு. சோ அது படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். சோ இந்த காலத்துல நிறைய பேர் வெளியில பாக்குறோம், ஆர்ஃபனேஜ் இதுல இருந்து முதியோர் இல்லம் இல்லைன்னா இப்போ நிறைய வயசானவளை தனியா ஒரு இடத்துல வைக்கிறது. பட் அங்கேயே போய் அவங்கள பாத்துக்கணும் அப்படிங்கிற அந்த படிப்பு தான் அவ படிக்கணும்னு இப்ப ஆசைப்பட்டு இருக்கா. ஆனா இப்போ வந்து நிறைய இடத்துல வாலண்டியரிங் பண்ணிட்டு இருக்கா. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் அவகிட்ட இருந்து கத்துக்கிற ஒரு விஷயம்னாக்க அதுதான். எங்க வீட்டுல வந்து என்னோட ஃபாதர் இன் லா இஸ் 94. டெய்லி அவர்கிட்ட போவா, கொஞ்ச நேரம் உட்காந்துப்பா, பேசுவா. தாத்தா நீங்க சாப்பிட்டீங்களா, வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம், இன்னைக்கு உங்களோட ப்ரோக்ராம் என்ன, எல்லாம் அவர்கிட்ட இருந்து உட்காந்து கத்துப்பா, கேட்டுப்பா. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா சொல்றேன். என் பொண்ணே இருக்கா, இந்த குழந்தைக்கு என்ன வரும் அப்படிங்கன்னு நினைக்கிறதுக்கு பதில் நம்ம பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்கணும். அந்த குழந்தைக்கு அவங்களா பண்ணுவாங்க. அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸ நம்ம கொடுத்துதான் ஆகணும். பிரியா, ஆனா இன்னைக்கு நான் வந்து G3 பத்தி பேசியோ இல்ல என்ன பத்தி சொல்றதுக்கு இங்க வரல. எங்களோட G3யோட வெரி வெரி பியூட்டிஃபுல் பர்சன் in and out, the very bold person, Embut அப்படின்னு Ethiopian girl, how she has changed her life as Nitya to an Indian parent. அவளை பத்தி தான் இன்னைக்கு பேச வந்திருக்கோம். Nitya என்னோட very very important VVIP. She's all the way traveled from Singapore and எங்களோட G3யோட ambassador. So இன்னைக்கு இந்த program it's completely about Nitya. She's from Singapore, right? She's a Singaporean. Okay. Hi Nitya, how are you? I'm good. ரொம்ப கியூட்டா வந்து அவங்க பேசுவாங்க அப்படின்னு காயத்ரி சங்கர் மேம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து பேச போறோம். ஸோ அவங்களும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்றது கேட்கறதுக்கு நீங்களும் வந்து வெயிட் பண்ணுங்க. அண்ட் காயத்ரி சங்கர் மேம் இந்த நேரம் சொன்ன விஷயங்கள் எல்லாமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் தான். அதே அந்த டைம்ல வந்து நாங்க சொல்ல ஆசைப்படுறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். அன்புடன் நான் கேட்டுருக்கீங்க, ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். அது 89.4 தமிழ் FM. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். பிரியா பேசிட்டு இருக்கேன். எஸ், இன்னைக்கு எனக்கு காயத்ரி சங்கர் மேம் வந்து நிறைய விஷயங்கள் பற்றி வந்து ஷேர் பண்ணாங்க. G3 எனேபிள் பற்றி. இப்போ G3 எனேபிளோட பிராண்ட் அம்பாசிடர் நம்ம கூட வந்து பேச போறாங்க. ஸோ யார் அப்படின்னா எம்பூத் என்கிற நித்யா. ரொம்ப அழகான ஒரு பெயர். ஹாய் நித்யா, எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ நல்லாவே தமிழ் பேசுறாங்க. ஆக்சுவலி வந்து ஆஃப்ரோ இந்தியன். ஓகே, ஸோ ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்லி எனேபிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் உமன். ஸோ அவங்க நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ வெல்கம் டு தமிழ் FM. தேங்க்யூ. ஓகே நித்யா, உங்களை பற்றி வந்து சொல்லுங்க. நீங்கள் வந்து கடந்து வந்த அந்த பாதைகள், நீங்கள் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் அண்ட் எவ்வளோ நடந்தாலுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். என்னால் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க நிறைய பேர் என்ன மாதிரியும் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அப்படின்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறேன். அதை பற்றி உங்களை பற்றி சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட். So I was born in December of the year 2002. Okay. In a country called Ethiopia, which is in Africa. Okay. And for a brief time, I was living with my parents. I mean, my biological parents. Okay. Then, due to my health issues and my health, my parents had to give me to the orphanage. Okay. For 2.5 years, I was living in the orphanage. Then I was adopted by Indian parents who loved me, cared for me, and who adored me like their own. And along with that, I had many physical difficulties. Like my hands was fused, and I had my skull was
expressing my brain. Mm-hmm. That I had multiple surgeries. Okay. Then me and my family shifted to Malaysia. Okay. And I joined a special needs school in Malaysia, and then my parents understood that I was getting academics. I was pretty good and everything, so they changed me to a regular school, which I joined at 2011. Okay. Yeah. And ஓகே கொஞ்சம் எமோஷனல் அதான் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். I think, Okay. இன்னும் வந்து அவங்ககிட்ட நிறைய நம்ம வந்து பேச போகிறோம். நித்யா கிட்ட இருக்கீங்க, ஆர்ஜிக்கு பேசிட்டு இருக்கேன். நம்ம வந்து லைஃப்ல எதுக்கு எடுத்தாலும் வந்து குறை சொல்லிட்டே இருப்போம்ல. கடவுள் வந்து எனக்கு அது கொடுக்கல, இது கொடுக்கல, அது சரியில்லை, இது சரியில்லை, எல்லாமே இருந்தா கூட எனக்கு அது இருந்தா நல்லா இருக்கும்ல, இது இருந்தா நல்லா இருக்கும்லன்னு ஏதாவது ஒரு குறை நம்ம சொல்லிட்டே இருக்கோம்ல. எனக்காவது நம்மளோட பாடிக்கு தேங்க் பண்ணியிருக்கோமா? இன்னைக்கு நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன், இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், என் கையில் ஒரு வேலை இருக்குது, என் தலைக்கு மேலே ரூஃப் இருக்குது, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஃபுட் இருக்குது, ஐ எம் ஸோ ஹாப்பி, தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதாவது ப்ரே பண்ணியிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் மட்டும்தான் பண்ணுவாங்க. எல்லாருமே பண்ணுங்க வாய்ப்பே கிடையாது, ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு இருப்போம். பட் ஒரு சில ஸ்பெஷலான மனிதர்களை வந்து நம்ம மீட் பண்ணும்போது நம்ம லக்கி இல்லடா, அவங்க தாங்க ரொம்ப லக்கி அப்படின்ற மாதிரி வந்து தோணும். எஸ், நம்ம கூட வந்துட்டு அப்படிதான் இருக்காங்க. நித்யா நம்ம கூட வந்து இருக்காங்க, என்கிற நித்யா. அவங்கள பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு. அவ்வளோ ஜாலியா, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா, ரொம்ப சிரிச்சுட்டு, எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது, எனக்கு வந்து என் சப்போர்ட் எனக்கு ஒருத்தர் இருந்தால் போதும், எல்லாத்தையுமே நான் வந்து என் லைஃப்பில் அச்சீவ் பண்ணிடுவேன்ற அந்த நம்பிக்கையோட ரொம்ப ஸ்ட்ராங்கான விமனாக என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நித்யா வந்து சொன்னாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ஆஃப்ரோ இந்தியன். அவங்க வந்து பிறக்கும் போதே நிறைய சேலஞ்சிங்கான நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு, அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ஆர்ஃபனேஜில் வந்து சேர்த்துட்டாங்க, நித்யாவை ஆர்ஃபனேஜில் வந்து சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, யார் அவங்கள வந்து வளர்த்தாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க என்கிட்ட நித்யா. ஸோ நித்யா, அவங்களோட பேரண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள், உங்களோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் அவங்கள பற்றி சொன்னீங்க, அண்ட் இப்போ உங்களை வளர்த்த பேரண்ட்ஸ் நளினி அண்ட் ராஜேஷ் இல்லையா, ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்க. சரி, எனக்கு பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் பற்றி சொன்னோம்னா they really took care of me when I was in my initial days. Okay. And they did their best to help me in my journey. Okay. But they tried every possible way, but they had no other choice but to give me to the orphanage. And then I spent 2 years into the orphanage before I was adopted by Nalini and Rajesh. And I had multiple surgeries. I mean, I had surgeries for my head, my fingers, and my toes. Yeah. So it was a struggle for me, and then my parents moved to Malaysia for a brief time. There I joined a special needs school. I studied there for almost a year or two, but then my parents understood that I was good in academics, and then they took me, when we went to Singapore, they took me to a normal school, which I joined at the age of 9. சிங்கப்பூர்னு சொல்லும்போது தான் எனக்கு தோணுது, ஏன்னா அவ சிங்கப்பூருக்கு வரும்போது தான் நாங்களும் சில காலங்கள் அங்கே சிங்கப்பூரில் இருந்தோம். ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் நளினியை பார்த்தேன் அங்கே.
அப்பதான் நானும் சரி அவளும் சரி 2 பேரும் ஒரே டயத்துல ஸ்கூல்ல அட்மிஷனுக்கு போயிருந்தோம். ஸோ அங்க நித்யா காட் தேர், ஐ சா ஹர் ஃபர்ஸ்ட். அப்படி தலைமுடி நிறைய இருக்கும் அப்போது. அது நடந்து வர ஸ்டைலே ரொம்ப கியூட்டா அழகா இருந்தது, பிரமிப்பாவும் இருந்தது. ஒரு குழந்தை ஒரு அழகா அவளை மோல்ட் பண்ண விதம், என் ஃப்ரெண்டோ எப்படி அவ பண்ணியிருக்காங்கிறதே ரொம்ப பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயம். இப்போ வந்து அடாப்ஷன்ங்கிறது நிறைய பேர் பண்றாங்க. இட் இஸ் கம்மிங் இன்டு அ காமன் ஒரு விஷயமா ஆயிடுது. ஸோ அந்த டாபிக்லேயே நம்ம இப்போ வந்துருவோம். அந்த குழந்தைய அடாப்ட் பண்ற அந்த குழந்தைய நம்ம இப்போ எப்படி வளர்க்குறோங்கிறதும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதுவும் மல்டிபிள் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிற ஒரு குழந்தை அவ அப்போ. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி மல்டிபிள் ஆப்ரேஷன், சர்ஜரிஸ், ஸ்கல்லு, அதுக்கப்புறம் நர்வ்ஸ் அண்ட் மசில் அண்ட் ஃபிங்கர்ஸ் வந்து ஒட்டி இருந்தது, அதெல்லாம் வந்து கொண்டு வந்து கையை வந்து ஆக்குபேஷன் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, அந்த மாதிரி எல்லா பலவிதமான தெரப்பீஸ் எல்லாம் கொடுத்து அவளுக்கு நார்மல் ஸ்கூல்ல இப்போ படிக்க வச்சு இப்போ வந்து ஏஜ் இஸ் நாட் என்ன சொல்றது, ஏஜ் இஸ் நாட் அ நம்பர். வயசு வந்து ஒரு ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது. ஏஜ் நம்ம வந்து நம்மளோட மனசுதான் வந்து ஏஜ் டிசைட் பண்ணுது. நீங்க வந்து ரொம்ப உங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு நினைச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ஏஜ். ஸோ மென்டலி நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல அன்புடன் நான் கேட்டுட்டு இருக்கீங்க, பிரியா பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் வந்துட்டு நம்ம கூட ரொம்ப ஸ்வீட்டா நித்யா அண்ட் காயத்ரி சங்கர் நான் வந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க கிளம்பி போகும்போது அப்புறம் எனக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் ஏன்னா நாங்கள் கமிட் பண்ணியிருந்தேன் அவங்க கிட்ட, கண்ணத்தின் முத்தமிட்ட ஸ்டோரி மாதிரியே நித்யாவோட ஸ்டோரி இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு கேட்கணும்ல. அதனால நம்ம சில ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி எனக்கு வந்து அவங்ககிட்ட ஸ்டோரி கேட்காம விட போறது கிடையாது. ஸோ காயத்ரி சங்கர் மேம், ஸோ நீங்க சொல்லுங்க, ஆக்சுவலி நித்யா பத்தின ஸ்டோரி. இவங்க ஸ்டோரியை பார்த்து அந்த படம் எடுத்தாங்களா, கண்ணத்தில் முத்தமிட்டால் எடுத்தாங்களா, இல்லை அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் நிஜமாவே உங்க ஸ்டோரி அப்படி இருக்கு நீங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்களா? மணிரத்னம் சாருக்கு ஒரு பெரிய எவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட்னா, இப்படியும் ஒரு படம் எடுக்க முடியுமான்னு அந்த காலத்துல எல்லாரும் யோசிச்சோம். அதை பத்தி அடாப்ஷன்னா நம்மளுக்கு என்னன்னே தெரியாதுங்க அப்பெல்லாம். அந்த மாதிரியான இதுல இவ்வளவு பார்க்க தான் எனக்கு அது தோணித்து, இப்படிதான் இருக்கணும் ஒரு பேரண்ட்டுங்கிறவங்க. என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, நளினி அண்ட் ராஜேஷ், இப்படிதான் நம்மளும் நம்ம குழந்தைங்களை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அவங்க. அதுதான் எனக்கு தோணுச்சு. இட் இஸ் நாட் ஓன்லி தட், அவன் எப்படின்னாக்கா எடுத்துட்ட இடம், அப்புறம் வளர்ந்த விதம், அவங்க வளர்ந்தது எல்லாத்தையுமே அவங்க அம்மா சொல்லி தான் வளர்த்தாங்க. ஒரு ஒளிவு மறைவு குடும்பத்துக்குள்ள, பாட்டிக்கோ, ஃபேமிலியில இருக்கிறவங்க, ஸ்கூல்ல இருக்கிறவங்க அதுக்குமே ஒளிவு மறைவு கிடையாது. இப்ப நான் ஃப்ரெண்ட், எனக்கு அவளை பத்தி நான் எல்லா விஷயங்களும் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு குடும்பத்துல வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். அதுல வந்து நளினி எப்படின்னாக்க அவளை சொல்லி வளர்த்தாங்க, இதெல்லாம் உன்னோட இது, நீ இப்படிதான் வந்த, இங்க இருந்து நான் உன்னை எடுத்தேன், உனக்கு ஒரு உரிமை இருக்கு, நீ உன்னை பெத்தவங்களை போய் கண்டிப்பா பார்க்கலாம். திஸ் இஸ் வேர் எனக்கு வந்து அந்த கனெக்ஷன் தோணுச்சு. உனக்கு அந்த உரிமை இருக்கு, நீ போய் பார்க்கலாம். ஒரு நாள் நைட் எனக்கு 2 மணிக்கு உங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு காயத்ரி அப்படின்னாங்க. 2 மணிக்கு ஃபோன் பண்ணிருக்கேன், நீ என்ன பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு தான் ஆரம்பிச்சேன். இல்ல, நான் வந்து நித்யாவை அம்மா அப்பாவுக்கு கூட்டிட்டு போறேன். ஸோ இன்னைக்கு நாங்க எல்லாரும் அவங்க அம்மா அப்பா 2 ஃபுல் ஃபேமிலியை பார்த்தோம். ரொம்ப லவ்விங் ஃபேமிலி, 2 சைட்லயுமே சொல்றேன். அவங்க பெத்த அம்மாவும் சரி, அவங்க வளர்க்குற அம்மாவும் வளர்த்த அம்மாவும் சரி, 2 ஃபேமிலியுமே ரொம்ப நல்ல ஃபேமிலி, வெரி வெரி நைஸ் ஃபேமிலி, வெரி பேலன்ஸ்டு ஃபேமிலி. அவங்க சொன்ன ரீசனும் கண்டிப்பா இட் வாஸ் அக்செப்டபிள். என்னால உன்னை வளர்க்க முடியல, அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருந்தேன். அந்த சமயத்துல நளினி போய் அவளை எடுத்ததும் அது வந்து ரொம்ப 2 சைட்லயுமே வந்து there was a very nice balance. அது வந்து நித்யாவால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்பயும் வந்து விட்டு கொடுக்கல. கண்டிப்பா வந்து அது வந்து ரொம்ப முக்கியமா எனக்கு தோணுது. ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணுங்கிறது வந்து இவ்வளவு டிஃபிகல்டிஸ் இருக்கிற ஒரு குழந்தை அதை சேலஞ்சிங்கா எடுத்து அவளை இந்த சொசைட்டில வந்து ஒரு நல்ல விதமா கொண்டு வந்து இன்னைக்கு இவ்வளவு வந்து தன்னை பத்தி சொல்றா அப்படின்னாக்க அதுக்கு வந்து கிரெடிட்னு பார்த்தா கண்டிப்பா அவன் அம்மா அப்பா, அவன் வீட்டுல இருக்கிற அவன் பாட்டி எல்லாருக்கும் தான் போகணும். அண்ட் இவளோட கான்ஃபிடன்ஸ் பயங்கர போல்ட். நித்யா வந்து இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ற விதமே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு இது. எதுக்கும் பயப்பட மாட்டான். ஊர்ல இருந்து தனியா தான் டிராவல் பண்ணி வந்தேன், நாளைக்கு தனியா தான் ஃபிளைட் இருக்கு, தனியா போறான். அங்கேயும் சொல்லியிருக்கான், எனக்கு ஹெல்ப் தேவையா இருக்கும்போது நான் கேட்கறேன். அந்த அளவுக்கு தன்னோட பேக்கிங், தன்னோட திங்ஸ் எல்லாமே தானா எடுத்து வச்சுப்பான். நீங்க பாத்திருக்கீங்க அவளோட டிஃபிகல்டிஸ், இப்ப இன்னைக்கு இருக்க ஃபிங்கர்ஸ் எல்லாமே. பட் அதெல்லாம் அவளுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. அவள்கிட்ட நான் கத்துன்றதுதான் பெரிய விஷயம். அதே சமயத்துல
லைஃப்ல குழந்தைகளை வளர்க்கும் போது அவங்கள்ட்ட எதுவும் எதிர்பார்க்காதீங்க. நம்மளால பண்ண முடிஞ்சதை பண்ணிட்டே இருப்போம். நம்ம சொல்லி கொடுக்கறத சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கணும். ஒரு நாள் கண்டிப்பா அவங்க கத்துப்பாங்க. இப்போ வந்து நித்யா வந்து அவங்க அம்மாவை பத்தி அவங்க அம்மாவும் வந்து ஒரு நல்ல வெரி வெல் எஜுகேட்டட் ஃபேமிலி. சொல்லுங்க, அவளே இப்ப சொல்லுவா. தமிழ்ல சொல்லி. I have been brought up by loving parents, and they have really nurtured me, taught me good values and morals. I mean, நல்ல விஷயங்கள் கத்து கொடுத்திருக்காங்க நிஜமாவே குழந்தைக்கு. And I think I go to my mom for emotional support, and I go to my dad for anything related to studies or whatever. படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்பா கிட்டயும் எமோஷனல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அம்மா கிட்டயும் வந்து கத்துப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் சொல்லுங்க. Okay, talking about studies, I am in 10th grade. I am 22 years old. Okay. So, and the fact that I have all this information about myself, and the fact that I'm studying with children of lower grade, and younger than me, which makes me feel angry, frustrated. At times it makes me feel very sad. I feel that my relatives, my cousins, my friends have all gone to colleges, universities, and have settled in their lives. அவ வயசு குழந்தைங்க எல்லாமே And higher yet, classes. I am still in this level, studying with younger kids. So that really brings comparison. So that's what I'm trying to say. ஓகே. ஸோ வந்துட்டு அவங்களோட கசின்ஸ் அவங்க நார்மல் ஸ்கூலுக்கு போனாங்க, யூனிவர்சிட்டிஸில் ஜாயின் பண்ணாங்க. பட் என்னை பற்றி வந்து அவங்க ஒரு மாதிரி பார்க்கும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது கம்பேரிசன் பண்ணும்போது அது கொஞ்சம் இருக்கும். பட் அதுவே வந்து ஸ்டில் மோட்டிவேஷனாக அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அதை பத்தி கவலைப்படுறவங்களும் இல்லை. ஓகே. நான் என்னோட லெவலுக்கு நான் படிக்கிறேன், என்னோட ஓன் ஃபேஸுக்கு தான் நான் படிக்கிறேன். ஓகே.